Daily. Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பி.கே. வைரமுத்து பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து தெற்கு மாவட்ட செயலாளர் பி.கே. வைரமுத்து முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் பலர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் அகிலா ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் எஸ்.எம். ராஜநாயகம், திருச்சி மண்டல ஐடி பிரிவு நிர்வாகிகள் சுரேஷ்குமார், புள்ளம்பாடி பழனிசாமி, காசிராமன் உள்ளிட்ட கழகத்தினர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுசாமி முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு, கோவை வடக்கு மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மணிகண்டன், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் நந்தகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நல்லூரில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தை ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் கிழக்கு மாவட்டம் வீரசோழன் நகர் பகுதியில் நரிக்குடி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கள ஆய்வு மற்றும் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. ரவிச்சந்திரன் தலைமை வகித்த இக்கூட்டத்தை ஒன்றிய செயலாளர் அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்வில் விருதுநகர் மண்டல தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அரவிந்த், மாவட்ட அவைத் தலைவர் ஜெயபெருமாள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமேகலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் வேப்பூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் இளம்பை ரா. தமிழ்ச்செல்வன் மற்றும் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் ஏ.கே. ராஜேந்திரன் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டை பேரூராட்சியில் அதிமுக பாகக்கிளை நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பேரூர் கழக செயலாளர் பாலமுருகன் ஏற்பாடு செய்திருந்தார். தேர்தலின் போது எவ்வாறு பணியாற்ற வேண்டும், அனைத்து வார்டு பகுதிகளிலும் வாட்ஸ்அப் குழு அமைக்க வேண்டும், திமுக அரசின் அவலங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் விழுப்புரம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் பாலாஜி, மாநில அம்மா பேரவை கழக துணை செயலாளர் அருளழகன், மாவட்ட துணை செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விஜயமாநகரம் கிராமத்தில் விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றிய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் வேல்முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் திமுக அரசின் அவலங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. தொடர்ந்து விஜயமாநகரம், பள்ளிப்பட்டு கிராமங்களைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களை மாவட்ட கழக செயலாளர் அருண்மொழி தேவன் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இதில் மாநில அம்மா பேரவை கழக துணை செயலாளர் அருளழகன், மாவட்ட துணை செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.